இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கான சிறுகுடல் வந்து வேலை செய்யாமல் போகிறது. பிறந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு சிறுகுடல் சரியாக ஒழுங்காக இருக்காது, வேலை செய்யாது. ரெண்டாவது, பிறந்த உடனேயே நீங்கள் குடல் சுருட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. குடல் முழுக்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி போயிடும், அழுகி போயிடும். இந்த மாதிரி குழந்தைங்க பொழைச்ச மாதிரியே கிடையாது. அவங்க குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கிறது. வெளிநாட்டில் மெயினாக அமெரிக்காவில் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பல வருஷமாக பண்ணிட்டு வராங்க. நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பண்ணுறோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். சிறுகுடல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ரேர். அந்த சிறுகுடல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக பண்ணுறோம். பாம்பேலையும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்ல போனோன்னா டாக்டர் அனில் வைத்யா தான், ப்ரொஃபஸர் அனில் வைத்யா இப்போ நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இந்த இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் சிறுகுடல் மாற்று அறுவை சிகிச்சையும் மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுவாங்க. சிறுகுடலோட சேர்த்து சமயத்தில் பேங்க்ரியாஸு அதோட சேர்த்து லிவர் எல்லாம் மல்டிவிசரல்னு சொல்கிறது. ஒரு ஆர்கன் மட்டும் இல்லை, பல ஆர்கன் சேர்த்து. இதெல்லாம் காமனாக வரும். இது பெரியவங்களுக்கு சில கேன்சரில் கூட பண்ணுவாங்க மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட். அந்த மாதிரி ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் அனில் வைத்யா இங்கே வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்படி யோசிக்கிறோன்னா, அதை வருமுன் காப்போங்கிற மாதிரி. இந்த குழந்தைங்களுக்கு சிறுகுடல் சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிறுகுடல் சின்னதாக இருக்கிறதுலையே அந்த ஃபங்க்ஷனை அதிகரிக்கிறது, அதோட லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணலாம். எல்லாருக்குமே சிறுகுடல் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே சிறுகுடல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் டாக்டர் நரேஷ் சண்முகமும் சேர்ந்து ஒரு இன்டென்சிவ் கேர் மாதிரி ஏற்படுத்தி, இதுக்கு ஒரு ஐசியூ மாதிரி ஏற்படுத்தி, இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்க, முக்கால்வாசி குழந்தைங்க 10 கிலோவுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. இல்லை பிறந்த குழந்தைங்க 1 கிலோவுக்கு கம்மி, 1 கிலோ 2 கிலோ கூட இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா சிறுகுடல் ஃபார்ம் ஆகலைன்னா அவங்களால ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாது, வளர முடியாது. அந்த மாதிரி நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஐவி இப்போது சில பேருக்கு டிபிஎன்னு சொல்லுவாங்க, டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். இதை வந்து வளர்ச்சி வர்ற வரைக்கும் சாப்பாடே இல்லாமையே ஐவியாவே நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து குழந்தைய வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்பெஷாலிட்டி இது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டியை இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி பிளானு. இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த ஆப்ரேஷனை செய்கிறதுக்காக, இந்த யூனிட்டை நடத்துறதுக்காக ஒரு பிளானோடு இன்றைக்கி இந்த யூனிட்டை இனாக்ரேட் பண்ணுறேன். கல்லீரல் மற்றும் குடல் சிறப்பு நிபுணர். 15 வருஷமாக நான் சென்னையில் இந்த குழந்தைகள் கல்லீரலோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போதே சில நோயோட பிறப்பாங்க. மரபணு பிரச்சனைனால ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் டயரியாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் வாய் வழியாக சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, லூஸ் மோஷன் மாதிரி போயிடும். அவங்களுக்கு வந்து இந்த பேரண்டல் நியூட்ரிஷன் ரத்த நாளம் வழியாக, மொத்த நியூட்ரிஷனும் ரத்த நாளம் வழியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ப்ரீடம் குழந்தைங்க அவங்களுக்கு வந்து இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ் குடல் அழுகல் நோயின்னு சொல்லுவோம். இந்த குடல் அழுகல் நோய் வரும்போது அந்த குடல் யூஸ்வலாக வந்து நம்ம சிறுகுடல் வந்து ஒரு 20 அடி லென்த் இருக்குது, பெருக்குடல் வந்து ஒரு 10 அடி நீளம் இருக்கும். ஸோ இந்த சிறுகுடலோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை டைஜஸ்ட் பண்ணுறது, நியூட்ரியன்ஸை எடுக்கிறது. பெருங்குடலோட ஃபங்க்ஷன் வந்து முக்கியமாக நீரை எடுக்கிறது மட்டும்தான். ஸோ பெருகுடல் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், ஆனால் சிறுகுடல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. பட் இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து உங்கள் சிறுகுடலை வந்து ஆப்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணும்போது இந்த குழந்தைங்கள் வந்து வாய் வழியாக ஆகாரம் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, மோஷன் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாய் வழியாக நீங்கள் ஆகாரம் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் மொத்த சத்தும் அவங்க வந்து அந்த வெயின் வழியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தைங்க வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோன்னா 800 கிராம் இருப்பாங்க. நம்ம இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா வெயிட் வந்து ஒரு 9 கிலோ 10 கிலோ இருப்பாங்க. ஸோ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ இந்த 1 கிலோ குழந்தைய எப்படி வந்து வளர வச்சு ஒரு 8 கிலோ 9 கிலோவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்.
ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பெரிய டீம் தேவை. ஒன்று வந்து இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒன்று, செகண்ட் வந்து இன்டெஸ்டைனல் ரீஹாபிலிட்டேஷன். இந்த மிச்சம் இருக்கிற ஒரு 10% குடலை வந்து எப்படி நம்ம மெடிசன் கொடுத்தோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை நியூட்ரிஷன் மூலமாகவோ அதோட ஃபங்க்ஷனை வந்து ஒரு 10%லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணி வாய் வழியாக ஆகாரத்தை கொடுத்து இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லாமல் பண்ணுறதுக்கு, ஸோ தட் இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட்டை தவிர்க்க முடியறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்க வளர்ச்சிக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் ஹாஸ்பிட்டலே இந்த குழந்தைங்க இருக்க முடியாது. ஸோ இந்த குழந்தைங்க வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சமயம் வீட்டில் வச்சு இந்த பேரண்டல் நியூட்ரிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹோம் பேரண்டல் நியூட்ரிஷன் சொல்லுவோம். இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவில் கிடையாது. ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு இன்டெஸ்டைனல் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்னு ஆரம்பித்து இந்த குழந்தைங்களுக்கு எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த யூனிட்டோட எய்ம். இந்த மாதிரி ஒரு யூனிட் இந்தியாவில் இது வரைக்கும் ஐ ஹவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் 15 years. We don't have such a unit in India. So this unit will be definitely beneficial for a lot of newborn babies, and in the new service will sort of actually act as a model for other people to follow, so that in the home parental nutrition concept will get over to other states as well. Thank you. I'm a transplant surgeon, focusing mainly on intestinal and multivisceral transplantation. Speak loud. Sorry, I'll try to speak louder. We are very, very excited to partner with Rela Hospitals, as well as the incredible efforts put in by Dr. Naresh in creating the infrastructure that's going to be required to take very, very small babies and children, handheld them through their nutritional needs till they become strong enough for any kind of therapy. And that therapy could mean, they may not need anything, they just needed that bridge to getting better by good nutrition. The other group could be requiring some kind of surgical intervention called gut rehabilitation. It could well be lengthening the gut, it could be correcting malrotation, it could be reconstruction of the intestine when they're born with what's called as gastroschisis, where the abdominal wall is deficient and they have intestines outside the abdominal cavity. And there are some people or some kids that might progress on to transplantation, intestinal transplantation. And that could be done either a live donor from the parents, a small segment of the intestine, or the cadaveric group of patients that could be transplanted through the cadaveric donors. But even before we come there, we've got to understand what is this whole concept of intestinal failure. And intestinal failure is relatively new concept. It's well established, as Professor Rela said, in the Western countries. In India, it's relatively new. This is our first attempt to actually address the problem. And while addressing the problem, we've got to understand what is intestinal failure. And it's broadly classified into 3 types. But in the kids, we look at only 2 variants. One is anatomical, that means the child may have been born without intestine, or physiologically, that is, the intestine is not capable, maybe because they're preterm, they're not capable of absorbing the nutrients that you're going to give in orally, and may need a bridge with TPN or parenteral nutrition through their veins for them to get that nutrition. And that really is the concept of this center of excellence, to help these very, very young children to bridge to a level where they're strong enough to absorb, or then make a plan to see what is the next step for these kids, either rehabilitation or transplantation. That bridge is really important, in where you have to understand their nutritional needs, how much of nutrition to give them, to prevent them from going to refeeding syndrome, prevent them from going into liver failure because of the feeding that's not physiological, as well as we got to look at how to keep them free from infections.
The main problem in India is when you put in a line, a central line for kids to get nutrition, there's a very high chance of that central line to get infected. And to that effect, we've done a lot of studies, and we brought in a very useful solution. It's a patented solution from the University of Southampton. It's now available in India, and we've done multiple studies, not only in India, but also at the Cleveland Clinic, where it showed that it is superior to any local produced solutions that we use. Normally we use alcohol wipes to keep these catheters clean, but using this solution, it's called Dorbimex, it's available in India, and that's been our backbone of keeping these kids and adults free from infection, so that we can help them not only in the hospital, because this bridging thing may take a long time. It may take, months. You can't keep the child in the hospital for months. We've developed a team that takes them into their own home environment, and we have a team that visits their home and keeps them away from infection and reports back to the central hub about their condition, their labs, and everything. So that's the whole integrated system that Dr. Naresh was talking about. So we're very, very excited to be part of this revolution, and our team is looking forward to working really well with Dr. Naresh's team and Professor Rella's team.